கூர்ந்து கவனி. பிரைஸ் லார்ட். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஏசாயா 43:19. நம் எல்லோருடைய மனதிலும் ஒரு ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியம் நடக்க வேண்டும். எத்தனை காலமாக ஒரு திருப்பு முனைக்காக காத்திருக்கிறேன், அது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. செல்வம் நிறைந்த மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் வியாதியினாலோ அல்லது பணத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனையினாலோ ஒரு விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். புதிய திருப்பத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இயேசுவை பின்பற்றக்கூடிய, இயேசுவின் புனித இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாமும் ஒரு புதிய விடியலை நோக்கி காத்திருக்கையில் நம் அன்பு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. புது செயல் ஒன்றை செய்கிறேன், அதுவும் இப்பொழுதே அதை செய்கிறேன் என்று. அன்பானவர்களே, நம்மில் அநேகர் நான் தவறாமல் கோவிலுக்கு செல்கிறேன், விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன், பாவம் செய்ய பயப்படுகின்றேன், என்னால் முடிந்த அளவு காணிக்கை கொடுக்கிறேன், ஆனாலும் நான் எதிர்பார்த்திருக்கும் அந்த திருப்பத்தை, அற்புதத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே, ஏன் என்று கேட்கிறோம். மனம் திருந்தி தன்னை நோக்கி கூப்பிடும் தன் பிள்ளைகளின் கூக்குரலுக்கு செவிசாய்க்கும் அன்பான தகப்பன் தான் நம் ஆண்டவர். ஏசாயா இறைவாக்கினர் மூலம் யார் சொன்னது நான் கேட்கவில்லை என்று ஒரு புதிய காரியத்தை, அதாவது நீர் விரும்பும் அற்புதத்தை நான் இப்பொழுதே செய்துவிட்டேன், ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீ அதை கவனிக்கவில்லை என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஏற்கனவே நடந்த எதிர்மறையான விரும்பத்தகாத காரியங்களையே நாம் பேசிக்கொண்டு இருந்தோம் என்றால் ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை காண தவறிவிடுவோம். இதுதான் நம் பிரச்சனையே. நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் என்றால் பிரச்சனைகள் மட்டும்தான் நமக்கு இருந்தது என்று சொல்ல முடியாது. பாலைவனத்தில் மட்டுமல்ல, செழிப்பான தோட்டத்திலும் தான் நாம் நடந்து வந்திருப்போம். பணம்தான் இல்லை, ஆனால் நல்ல சுகம் இருந்ததே. அல்லது நல்ல சுகம் இல்லை, ஆனால் அன்பு செய்ய எத்தனை உறவுகள். ஏன் நன்மைகளை பார்க்காமல் நம் பிரச்சனைகளையே பார்த்து மனம் சோர்ந்து போய் கொண்டிருக்கின்றோம்? கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது ஏதோ கேட்பதற்கும் படிப்பதற்கும் மட்டும் ஏற்றது அல்ல, மாறாக அதை நம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக நமது இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் சந்தித்த நல்ல காரியங்களை நினைக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நான் கஷ்டப்பட்டப்போ நீங்கள் தாங்க உதவி செஞ்சீங்க, உங்களை எப்படிங்க நாங்கள் மறக்க முடியும் என்று உதவி செய்த மனிதர்களுக்கு நன்றி சொல்லும் நாம், அதை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கும் நாம், அவர்களை நம்மிடம் அனுப்பியதே நம் ஆண்டவர்தான் என்பதை எப்படி நாம் நினைக்காமல் போய்விடுகின்றோம்? இதை நாம் கூர்ந்து கவனித்தால்தான் அது நம் ஆண்டவரின் செயல் என புரிந்து கொள்ள முடியும். ஆம், ஆண்டவர் சொல்கிறார், நீ கடன் மிகுதியால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று கடை வீதியில் பழைய பணக்கார ஸ்கூல் ஃப்ரெண்டை நீ பார்த்ததையும் அவங்க செய்த உதவியால் உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து நீ மீண்டு வந்ததையும் எதிர்பாராத சந்திப்பாக நினைக்காதே மகனே, மகளே. உன் கூக்குரலை கேட்டு நான் அனுப்பிய மனிதன்தான் அவர் என்பதை மனதில் கொள். இதை மட்டும் நீ நினைவில் கொண்டால் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைக்கான வழியை நான் ஆயத்தப்படுத்தி இருப்பதையும் உன்னால் எளிதில் காண முடியும். அதனால் கவலைப்படாதே, என்னை மட்டும் நம்பு. மாறாவின் தண்ணீர் மரத்துண்டினால் மதுரமாகுமா? விஞ்ஞான அறிவு முடியாது என்று சொல்லும், ஆனால் நான் செய்து காட்டினேன் அல்லவா? பறந்து விரிந்து கிடந்த செங்கடலை கடக்க நீ கப்பல்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், ஆனால் நான் எப்படி கடலிலேயே வழி அமைத்து கொடுத்தேன் என்பதை மறந்து விடாதே. என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் என் வழி வேறு, உன் வழி வேறு. அது அற்புதத்தின் வழி, என் வழி அதிசயத்தின் வழி. என்னை நம்பு, உயர்வடைவாய் என்று சொல்லும் ஆண்டவரின் குரல் கேட்போம். அவர் வழிகளை கூர்ந்து கவனிப்போம், நம்பிக்கை கொள்வோம், ஜெபம் செய்வோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் வழிகளை கூர்ந்து கவனித்து அதன் மூலம் நம்பிக்கை கொள்ளவும், எதிர்காலத்தை சிறப்பானதாக உம்மேல் வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.